அண்மையிலே ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைச்சிருக்குது. இன்னும் பல பேருக்கு தண்டனை கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முன்னால் இருக்கிற வரிசையெல்லாம் போயிடும். அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் மக்களை பார்க்கல, நீதிமன்றத்துக்கு எப்பொழுது தீர்ப்பு வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பல பேர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவர் இருப்பார்கள். அதோட இன்றைக்கு ஒரு அமைச்சர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். யார் என்று உங்களுக்கு தெரியும். 5 மாசமா அழகா சொல்றீங்க, சிறையில் இருந்து. நம்முடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கின்றார். அவர் அமைச்சராக பார்ப்பதா கைதியாக பார்ப்பதா? அமைச்சர் என்றால் புரோட்டோகால், அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். கைதி என்றால் அங்கே மற்ற கைதியோடு இருக்க வேண்டும். அந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுது நீதியரசர் சொன்னார், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட நெறிமுறைப்படி நல்ல அரசாட்சி தர முதலமைச்சர் நினைத்தால் அவரை தார்மீக அடிப்படையில் பதவியில் இருந்து விலகி இருக்கலாம். எவ்வளவு அற்புதமா சொல்லிட்டார். இன்னும் சூடு சொரணை இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கூட, நீதிமன்றம் அற்புதமான கருத்தை சொன்ன பிறகும் கூட இன்னும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்காத இருக்கிறது. காரணம், விடுவிச்சுட்டா இவரை பற்றி சொல்லிட்டா அவரிடத்தில் இவர் போயிடுவார். இருக்கிற முதலமைச்சர் அவருடைய இடத்திற்கு வரவழைச்ச பயம். ஆகவேதான் இன்று வரை இதற்கு மௌனம் காக்கின்றார். அதே போல இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாகி கூடாது என்று நினைப்பதோடு தான் கண் விழிக்கிறேன். எப்படி பேசுறார் பாரு. நாள்தோறும் காலையில் நம்ம திமுக யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி கூடாது என்ற நினைப்போடுதான் கண் விழிக்கின்றேன் என்று ஒரு முதலமைச்சரே சொல்றார். அப்படின்னா அந்த கட்சியில எவ்வளவு அராஜகம் இருக்குதுன்னு பாருங்க. இவர் நாட்டை ஆண்டு அந்த நாடு உருப்படியாகுமா? நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்குமா? அவரே அவருடைய கட்சியை பத்தி புலம்புறாரு. அப்புறம் எப்படி போய் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாரு? இதுதான் அந்த கட்சியுடைய நிலைப்பாடு. ஸ்டாலின் அவர்கள் கட்சியும் நடத்த தெரியல, ஆட்சியும் நடத்த தெரியல. அதனாலதான் செயலற்ற முதலமைச்சர் என்று பரவலாக பேசப்படுகிறது. பொம்மை முதலமைச்சர் என்று நாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம்.